ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் குரோத் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஹேர் குரோத் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும், நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்ம ஹேரை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதே சமயம் நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 1 நாள் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஹேர் மாஸ்க் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி நம்மளோட ஹேர் பேக்குக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக மெஹந்தி எடுத்திருக்கேன். மெஹந்தி நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம ஹேரில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நான் இன்றைக்கி மெஹந்தியை டைல்யூட் பண்ணுறதுக்காக வாட்டர் யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு ஒரு வாட்டர் ரெடி பண்ணி அதை வந்துட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்துட்டு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் காப்பித்தூள் எடுத்திருக்கேன். காப்பித்தூள் வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை நல்லா கருப்பாக்குறதுக்கும் அந்த மெஹந்தி வந்து நம்ம ஹேரில் நல்லா கலர் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது கூடவே நான் வந்துட்டு 2 ஸ்பூன் தேயிலை ஆட் பண்ண போகிறேன். இது தேயிலை வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், நம்ம ஹேரை கருப்பாக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் தேயிலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கேல்பில் உள்ள ஆக்சிஜன் அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நான் சேர்த்துருக்கிறது ரோஸ்மெரி லீவ்ஸ் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் வந்துட்டு ரோஸ்மெரி லீவ்ஸை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு என்னோடய ஹேர் மாஸ்க்குக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட கொஞ்சமாக அதிகமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி அதுக்கப்புறமா அதோடய வாட்டரை எடுத்து அதை வந்து மெஹந்தியை வந்துட்டு டைல்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ரு வந்துட்டு நல்லா ஆறி கூலிங் ஆன பிறகு தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம சூடாக இருக்கும்போதே மெஹந்தியில் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப கட்டியாக ஆகும். அதனால் நல்லா ஆறின பிறகு அதில் மிக்ஸ் பண்ணணும், டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அது கூடவே நான் வந்துட்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கை முதல் நாள் நைட்டே வந்துட்டு ரெடி பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இது மறுநாள் காலையில் மெஹந்தியில் உள்ள கலரு எல்லாமே இறங்கி வந்திருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு பிளாக் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால ரொம்பவே திக்காகவும் இருக்குது மெஹந்தி பேஸ்ட்டு. இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோங்க. அந்த இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அது என்னென்னா நம்மளோட முட்டை தாங்க. நம்ம வந்துட்டு முட்டை வந்துட்டு நம்ம ஹேரை ரொம்பவே ட்ரை ஆகும். ஆனால் முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி மெஹந்தி கூட சேர்த்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகாது. ஏன்னா மெஹந்தி வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதில் எக்கு சேர்த்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகாது, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், நல்ல சில்கியாகவும் இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணாமலாம் இல்லை, நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு இல்லை நல்ல கலர் வேணும் ஹேருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் மாஸ்க்கை. நான் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்காக அப்படிங்கிறனால நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணினேன். ஆனாலுமே நல்லாவே கலருமே ஒயிட் ஹேர் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. ஆயில் இருக்கப்போ ஹேரில் அந்த கலர்லாம் எதுவும் ஒட்டாமலாம் இல்லை. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கை நல்லா ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் மசாஜ் கொடுத்து அப்புறமா ஃபுல் ஹேர்லேயுமே அப்ளை பண்ணி ஒரு பன் போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஹேர் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக எதுவுமே இல்லை. ஏன்னா முட்டை ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப ட்ரையாகவும் அப்படி என்ன சொல்கிறது சீக்கிரம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தனி எக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஹைட்ரேஷன் மாஸ்க்கு கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், அதே சமயம் நம்ம ஹேருமே நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிட்டு வரும்.
இன்றைக்கி என்னோடய ஹேர் நல்லாவே ஹைட்ரேஷனாக இருந்தனால அதிகமாக சிக்கு எதுவும் இல்லை. நான் இன்றைக்கி கம்பி வச்சு எடுக்கல, டைரெக்டாக சீப் வச்சே சிக்கெல்லாம் எடுத்துட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருந்தால் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா மெஹந்தியுமே டேண்ட்ரஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க லெமனும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். டீ தூளுமே டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். ரோஸ்மெரி லீவ்ஸுமே டேண்ட்ரஃபை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் ஹேர் ஃபாலையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாரத்துக்கு 2 முறை, அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 1 முறை அப்படிங்கிற விதத்தில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.